எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெய் சோறு. இதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டு இருக்கும். பீட்டி அரிசி, பச்சரிசி 1 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எந்த பிராண்டில் எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த அரிசி ரொம்ப நைஸாக இருக்கும், சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, டவுன் பண்டன் இலை, 7 முந்திரி, 7 பாதாம், 3 தேங்காய் ஸ்லைஸு. இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 50 கிராம் கீ எடுத்திருக்கேன், தயிர் 100 கிராம், கொஞ்சமாக புதினா மல்லித்தலை, தேவைக்கேற்ப உப்பு. இது ரோஸ் வாட்டர். இதில் நம்ம கொஞ்சமாக தான் ஆட் பண்ண போகிறோம். இது வாசனைக்காக உள்ள பொருள், ரொம்பவும் ஆட் பண்ணக்கூடாது, லைட்டாக தான் ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. சூடு வந்ததும் கீயை ஆட் பண்ணிக்கோங்க. இது நெய் சோறுங்கிறதுனால நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்படி நெய் அதிகம் வேணான்னு நினைக்கிறவங்க ஆயில் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காவை ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆகுறதுக்காக லைட்டாக உப்பு ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், பிறகு போட்டுக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். வதங்கினதும் புதினா மல்லியை ஆட் பண்ணுங்கள். அதையும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போது 1 கிலோ அரிசிக்கு நான் 1.5 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த அளவு போதுமானது. டவுன் பண்ண நிலையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆமாம், தேங்காய், முந்திரி, பாதாம் 3ஐயும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுருந்த தயிரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா கலக்கி விட்டு கொதி வரணும். இப்போது நான் எடுத்து வச்சுருந்த ரோஸ் வாட்டரை ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும். 1 கிலோ அரிசிக்கு இந்த அளவு போதும். அதிக வாசனை இருந்தால் திகட்டிடும். இப்போ கொதி வரட்டும், மூடி வச்சிடலாம். நான் பாத்திரத்தை ஸ்டவ்வில் வைக்கும் போது தான் அரிசியை ஊற வச்சேன், அதே போதுமானது. பாருங்கள், ஊறின அரிசியை அதில் போட்டுடலாம். அரிசியை போட்டதும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொதி வரணும். கொஞ்சம் மூடி வச்சு கொதிக்க விடுங்க. இப்போது திறந்து பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே கொதிக்குது. அதிகமாக கிளறி விடாமல் இடையில திறந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அதிகமாக கிண்டுனாலும் அரிசி உடையும். உங்களுக்கு கரெக்டாக அந்த பதத்துக்கு இருக்காது.
பாருங்கள் நல்லா கொதிக்குது. நீங்கள் பாஸ்மதி அரிசிலையும் கூட செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு அதுலேயும் நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். பாருங்கள் தண்ணி நல்லா வற்றி வந்துடுச்சு. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமையும் இருக்கக்கூடாது, கரெக்டான பதத்துக்கு இருக்கணும். இப்போ கொஞ்ச நேரம் மூடி வைங்க. இப்போ நம்ம ஒரு பழைய தோசைக்கல்லை வச்சு ஃபாயில் பேப்பரை வச்சு நம்ம தம் போட்டுடலாம். நல்லா கவர் பண்ணிவிடுங்க, காற்று போகாத அளவுக்கு இருக்கணும். நல்லா மூடி வச்சு அது மேலே மூடியை போட்டுருங்க. இது ஒரு 20 நிமிஷம் நம்ம திறக்கவே கூடாது. இப்போது ஒரு வெயிட்டை எடுத்து நம்ம வச்சிடலாம். தண்ணி வச்சாச்சு, வெயிட்டு வச்சாச்சு. இப்போ 20 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்குறோம். நீங்கள் இடையில திறந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டான அளவுக்கு இருக்காது. நீங்கள் இடையில திறந்து பார்க்கவே கூடாது. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் உடையாமல் இருக்குது. இந்த அளவுக்கு தண்ணி வச்சு நீங்கள் இதே மாதிரி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.